வழிமார்கள் வாழ்வினிலே. ஒரு பெரியாரிடம் வையத் பெற்ற சீடருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. எப்படியும் நம் ஷெய்க்கிடம் உள்ள இஸ்முல் ஆலம் என்கிற அமலை பெற வேண்டும் என்பதே அது. அதனால் தன் ஷெய்க்கு அவர்களின் சேவையான பணிவிடையாகட்டும், இன்னும் அமல் புரிவது, தன் சர்க்குரு நாதர்க்கு பணிந்து நடப்பது என அனைத்திலுமே முன்னின்றதனால் மிக விரைவில் தன் ஷெய்க்கு அவர்களின் அருகாமையை பெற்ற சீடராக அவர் மாறிப்போனார். தன் ஷெய்க் அவர்களின் நெருக்கத்தை பெற்றதனால் தன் ஷெய்க் அவர்களுடன் தனிமையில் அளவளாவும் பாக்கியத்தையும் அவர் பெற்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஷெய்க்கு தன் பிரியமான மீரிடம் கேட்டார்கள், ஆன்மீகத்தில் நீர் எதை அடைய விரும்புகின்றீர் என கேட்டபோது தன் ஷெய்க்கிடம் தன் உள்ளத்தையும் கூறினார் அந்த பீர்பாய். இறைவனிடம் கேட்டதையெல்லாம் உடனே நிறைவேற்றித் தரும் அமலான இஸ்முல் அஹ்லமை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் என கூறியபோது ஷெய்க்கு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கேட்கும் இஸ்முல் அஹ்லம் என்கிற அமல் மிகப்பெரியது. அந்த அமலை பாதுகாக்க நீர் சக்தி பெற்றவர் அல்ல. ஆகவே வேறு எதையேனும் கேளுங்கள், நாம் தருகிறோம் என வலியுறுத்திய பின்னும் அந்த பீர் தனக்கு இஸ்முல் அஹ்லமையே தந்தருள வேண்டும் என முனைப்பு காட்டிய அந்த பீரிடம் ஷெய்க் அவர்கள் கூறினார்கள், மாணவரே, இஸ்முல் அஹ்லம் என்கிற அமலை நான் தர சக்தி பெற்றவன் அல்ல. ஆகவே இந்த காலத்தின் கௌது ஆக இருப்பவர்களான ஒரு புகழ்பெற்ற இறைநேச பெருந்தகையின் பெயரைச் சொல்லி அவர்களே இஸ்முல் அஹ்லம் அமலை தர சக்தி பெற்றவர்கள். நீங்கள் அந்த அமலை பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் வைத்துக் கொள்வேன் என உறுதியளித்தால் நான் உங்களுக்கு அந்த அமலை தருமாறு சிபாரசு செய்கிறேன் என கேட்டனர். உடனே பீரான் அவர் தன் ஷெய்க்குக்கு உறுதியளித்தார்கள். தான் இஸ்முல் அஹ்லம் அமலை பாதுகாக்க உறுதியளிப்பதாக சத்தியமிட்டு கூறினார்கள். ஷெய்க்கு கூறினார்கள், நாளை காலை வாருங்கள், நான் உங்களுக்கு சில பொருட்களை தருகின்றேன். அதை அந்த பெருந்தகை அன்னவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த அமலை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறினார்கள். அடுத்த நாள் காலை அந்த பீரானவர் தயாராக வந்தபோது ஷெய்க்கு அவர்கள் ஒரு கடிதத்தையும் முழுவதுமாக மூடப்பட்ட ஒரு பெட்டியையும் தந்து சொன்னார்கள், நீங்கள் அந்த பெருந்தகை அன்னவர்களின் ஊர் செல்ல 2 நாட்கள் ஆகும். அதுவரை இந்த பெட்டியை திறந்து பார்க்கக்கூடாது, இந்த கடிதத்தையும் படிக்கக்கூடாது. இவ்விரண்டு அமானிதங்களையும் நாம் சரியாக சொன்னது போல நிறைவேற்றி அந்த பெருந்தகை அன்னவர்களிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். இதை பத்திரமாக நீங்கள் அந்த பெருந்தகை அன்னவர்களிடம் ஒப்படைத்த பின்பு நீங்கள் வந்த காரணத்தை கூறாமலே உங்களுக்கு அந்த பெருந்தகை அன்னவர்கள் உங்களுக்கு இஸ்முல் அஹ்லம் அமலை தருவார்கள் என கூறி கடிதம் மற்றும் பெட்டியை தன் வீரிடம் ஒப்படைத்தார்கள். அமானிதங்களை பெற்றுக்கொண்ட அந்த பீர்பாய் தன் பயணத்தை அந்த பெருந்தகை அன்னவர்களின் ஊரை நோக்கி துவக்கி அவர்களின் உள்ளத்தில் அந்த பெட்டியில் என்ன உள்ளது என்கிற சிந்தனையை மேலோங்கியது. அது மட்டுமின்றி அந்த பெட்டியில் படபடவென சத்தம் வேறு வந்தால் அந்த பீரிடம் அந்த பெட்டியில் அப்படி என்னதான் இருக்கும், தன் ஷெய்க்கு அன்னவர்கள் அங்கிருக்கக்கூடிய இறைநேச பெருந்தகை அன்னவர்களுக்கு அப்படி என்ன ஒரு அமானிதத்தை கொடுத்து அனுப்புகின்றனர் என்பதை அறியும் ஆவலும் அவர் உள்ளத்தில் அதிகமானது. என்றாலும் சுமார் 1.5 நாட்கள் தன் உள்ளத்தை கட்டுப்படுத்திய அவர் அந்த பெட்டியிலிருந்து வரும் சத்தம் அதிகமானது. அப்படி என்னதான் உள்ளது பெட்டியில்? நாம் இங்கு தனிமையில்தான் உள்ளோம். நாம் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு பின்பு பழையபடி பெட்டியை மூடி நாம் சந்திக்கும் இறைநேச பெருந்தகை அன்னவர்களிடம் கொடுத்து விடலாம் என்று எண்ணியவராக ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி மூடி வைக்கப்பட்டிருந்த பெட்டியை திறக்கவும் அதற்காகவே காத்திருந்தது போல ஒரு சுண்டலி ஒன்று பெட்டியை விட்டு குதித்து மிக வேகமாக ஓடி ஒரு புதருக்குள் மறையவும் இதை சற்றும் எதிர்பாராத பீரானவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அவர் தன் ஷெய்க்கிற்கு அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டோம், இனி எப்படி அந்த பெருந்தகை அன்னவர்களின் முகத்தில் விழிப்பது, அவர்களிடம் ஒப்படைக்க இருந்த அமானிதத்தை தவற விட்டுவிட்டோமே என எண்ணியவராக தான் அந்த இறைநேச பெருந்தகை அவர்களை பார்க்கச் செல்லாமல் தன் ஷெய்க்கு அவர்கள் இருக்கும் ஊரை நோக்கி தன் பயணத்தை துவக்கியவர். தன் ஷெய்க்கு அவர்கள் அந்த இறைநேச பெருந்தகை அன்னவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்ன உள்ளது என பார்க்க எண்ணியவராக அந்த கடிதத்தை பிரித்து படித்தார்கள். அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது, ஒரு சுண்டலியையே பாதுகாக்க முடியாத நீர் இஸ்முல் அஹ்லம் என்கிற இறை பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்பீர்கள் என எழுதியிருந்தது. தன் ஷெய்க்கு அவர்கள் தனக்கு உணர்த்த நினைத்த உண்மையை விளங்கியவராக அந்த பீரானவர் தன் ஷெய்க்கு இருக்கும் ஊரை நோக்கி தன் பயணத்தை துவக்கினார்கள். ஒரு பீரின் வெற்றியானது அவருடைய ஷெய்க்கிடம் அடிபடிவதிலே உள்ளது என்பதற்கு இந்த பீரின் வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாகும். குறிப்பு, அந்த பீரானவர் சில காலங்களுக்கு பிறகு இஸ்முல் அஹ்லம் என்கிற அமலை தன் ஷெய்க்கின் பொறுத்தோடு அக்கால கௌரி என்று அந்த இறைநேச பெருந்தகையால் சொல்லப்பட்ட ஹஸ்ரத் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடம் பெற்றார் என வழிமார்கள் வரலாறு இயம்புகிறது.